இந்த சூழ்நிலையில தான் பீமா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு நீதிபதியின் முன்பு தானாக முன் கொடுக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் உண்மையானது மண்டை ஓடுகள் இவர் குறிப்பிட்ட இடமெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறதா பெரு அதிர்ச்சிக்குள்ளதா. யாருமே இது குறித்து பேச வெளியில வரல அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் 2015 வரைக்கும் 16 வருடம் இங்க பணியாற்றியிருக்காரு. பணியாற்றியவர் ஒரு ஃபைன் மார்னிங் இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த ஊரை விட்டு ஓடுறாரு. ஏன்னா கடைசியா இவருடைய உறவினர் பெண்ணையும் கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு. அந்த உறவினர் பொண்ணையும் பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார்கள். நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியல. தன்னுடைய உறவினர் பொண்ணே பாதிக்கப்பட்டாங்க, அதை கூட எதிர்த்து கேட்க முடியல. நம்ம இங்க இருந்தா நம்ம உயிர்க்க அப்போ பல்வேறு முறை இவர்கிட்ட கிட்டத்தட்ட 100 பாடியை நான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. 100 பாடியை நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். என்னை போல துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தவங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் நைட் டியூட்டி இருக்கிறேன், பகல் டியூட்டி இருக்கிறேன், அல்லது வேற டியூட்டியில் போயிடும்போது வேற ஆட்களையும் அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 460 பாடியை அங்கே புதைச்சிருக்காங்க. நேத்ராவதி நதிக்கரையிலும் கோயிலுக்கு பின்னாடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் பக்கத்துலையும் இங்கெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. 2010 ஒரு ஸ்கூல் குழந்தைய, அதாவது ஸ்கூல் போற 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணை புதைக்க சொன்னாங்க. அங்க இந்த கோயில் நிர்வாகத்துல இயங்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க், அந்த பெட்ரோல் பங்க் 500 மீட்டருக்கு பின்னாடி இந்த இடத்துல பர்டிகுலரா என்கிட்ட கொண்டு போய் அந்த பாடி அடையாளம் கட்டி புதைக்க சொன்னாங்க. நான் அதை பார்க்கும் போது அதனுடைய உள்ளாடை இல்லாம இருக்குது. அங்க ஒரு பாலியல் பலாத்காரான அத்தனை காயங்களும் அதுல இருந்துச்சு. அந்த புத்தக பையோடு சேர்ந்து நான் புதைத்தேன். இதெல்லாம் என் மனத்து வேதனையை கண்டினியூ பண்ண முடியாம தான் நான் ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். இப்போ சமீப காலத்துல என்னுடைய பேத்தி, எனக்கு வயது இப்போ 52, அப்ப 24ல இருந்து 30-35 வரைக்கும் நான் அங்க இருந்தேன். 35 வயசுல ஓடி போயிட்டேன். இப்போ 52. இப்போ ஏன் நான் உண்மை சொல்ல விரும்புறேன்னா, இப்போ என்னுடைய பேத்திக்கு ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு. இதெல்லாம் அந்த பெட்ரோல் பங்க் பின்னாடி அந்த பாடியை புதைச்சமே, ஒரு பள்ளிக்கு செல்கிற குழந்தையுடைய பாடியை நம்ம புதைச்சமே, அந்த உண்மையை வெளியே சொல்லாம வெளியே வந்துட்டோமே, அதனாலதான் என் குடும்பத்துக்கு அந்த மஞ்சுநாதா ஆபத்தை உண்டாக்கிட்டாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ளே தோணுது. அவர் இந்த இவ்வளோ பெரிய ஏஜென்சி எதிர்த்து என்னால உண்மை பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு வழக்குரைஞர்கள்ட்ட போய் கேட்கிறாரு. அந்த வழக்குரைஞர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை போன்ற மாநில மகளிர் தலைவி முன் வர்றாங்க. அப்போ ரிட்டையர்டு ஜட்ஜு திரு கோபால், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் கோபால், அவங்க கிட்ட போறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகி ஒரு லாயர்ஸ் டீம் சமூக நீதியை நம்ம நிலைநாட்டணும், நீதி கண்டிப்பா இயற்கை நீதியை இதுக்கு பெற்று தந்தே ஆகணும். அப்படி நம்மளும் கண்டு காணாம போயிட்டோம்னா மீண்டும் கொலைகள் நடந்து கொண்டே நடந்தால் அதை யார் தான் கேட்பது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன செய்யறாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அவரை அழைச்சிட்டு ரிட்டனா எழுதுறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்குது. நீங்க நேத்ராவதி நதிக்கரையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாடி இருக்கு, இங்கெங்கெல்லாம் ஸ்கெல்டன் இருக்குது பாருங்க, நீங்க நான் சொல்வது பொய்யா இருந்தா இந்த இடத்துல நோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையக்கு ஒரு பதிவு தபால் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல் நிலையம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது உண்மை என்றும் தெரிய வந்துருச்சு. ஓ, இது மாதிரி ஸ்கெல்டன்லாம் இருக்குது, அவர் சொல்றது உண்மை. ஆனா வழக்கு பதிவு செய்து மிகப்பெரிய விசாரணையை துவக்கவில்லை அப்படின்னு இது ஏன்னா சேர்ந்திருக்கிறது மாநில மகளிர் அணியும். ஏன்னா உயர்ந்து போன 460 பேருமே பெண்கள் என்பதுதான். இப்போ ஒரே ஒரு பட்ட மேற்படிப்பு படிக்கிற ஒரு ஆர்ஜிகார் மருத்துவமனையில பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்ட போது கல்கத்தாவே பத்தி எரிஞ்சது. அதுக்கு ஆதரவா இந்தியா முழுவதும் பத்தி எரிஞ்சது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில 460 பெண்கள் அப்படிங்கிறதும் இவரே 100 பெண்களை அடக்கம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றதும் பேர் அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய மெஷினரி தேவைப்படும் அப்படின்னு இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அந்த முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியும் அந்த மகளிர் அமைப்புகளும் சில வக்கீல்களை கூட்டிட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்க இருக்கிற மாவட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற வெத்தலங்காடி அப்படிங்கிற ஒரு இடம்,
அந்த இடத்துல தான் அதுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் இருக்குது. அங்க இருக்கிற மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிட்டு கருப்பு முகமூடியோட கண்களை மட்டும் தெரிகிற மாதிரி கொண்டு போயிட்டு நாங்க வந்து வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஆஜர்படுத்தி அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அதுக்கு பேர் 164 சொல்லுவாங்க. அப்போ ஒரு நீதிபதியின் முன்பு தானாக முன் வந்து கொடுக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து உண்மையானது என்று கருதப்படும் அப்படின்னு வந்து சட்டத்தில் இருக்கு. அப்போ சட்ட ரீதியாக அதை அணுகுறாங்க, முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணுகுறாங்க. அப்போ வந்து 28 வயதே நிரம்பிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரை போட்டு விசாரிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வழக்குக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தானா அப்படின்னு அதுக்கு அடுத்த கட்டமாக தான் வந்து இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி மிஸ்டர் கோபாலுடைய தலைமையில் இந்த மாநில மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து முறையாக வந்து முதலமைச்சருக்கு உள்துறை அமைச்சரத்துக்கும் வந்து மனுக்களை கொடுக்குறாங்க. அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இப்போதான் வந்து என்னங்க ஸ்டேட்டுடைய சிபிசிஐடி கிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சிருக்காங்க. சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து வழக்காய் இன்னும் பதிவு செய்யவில்லை. அப்படின்னா என்ன காரணம்னு உங்களுக்கு யூகிக்க முடியுதா? அரசியல் அதிகாரம் பெருசா, விசாரணை ஆணையம் பெருசா? என்னங்க, ஆனா விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது வந்து வழக்காய் பதிவு செய்து விசாரணையை தொடங்கி விட்டால், அதற்கான டீம் அங்க போடப்பட்டு விட்டால், ஏன்னா அதற்கான மெஷினரி ஆன் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இது வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்ல கொடுப்பாங்க, அப்புறமா வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுக்கு பிரதமருக்கெல்லாம் இது மேட்டர் போயிடும். இருந்தாலும் கர்நாடகா என்பது ஒரு நாகரிகமான மாநிலமாய் நாம் கருதி கொண்டு வந்தோம். காவிரி நதி நமக்கு அங்கிருந்து தான் வருது. பெங்களூரு வந்து நமக்கு சிஸ்டர் சிட்டி அப்படின்னு நினைக்கப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற 75% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பெங்களூரில் வசிக்கிறார்கள். இருந்தால் கனடாவுக்கு இப்போ கனடாவை சேர்ந்தவர்களை வந்து நம்ம முதலமைச்சராக ஏற்றிருக்கோம். கனடாவை சேர்ந்தவர்களை வந்து சூப்பர் ஸ்டாராக நம்ம ஏற்றிருக்கிறோம். கனடாவை சேர்ந்தவங்களை வந்து நம்ம அப்படி நேசிக்கிறோம். ஏன்னா அர்ஜுனை வந்து எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், என்னங்க அர்ஜுனை நேசிக்கிறோம். அதன் பிறகு இந்த வில்லன் நடிகராக இருக்கிறாரு பிரகாஷ் ராஜை வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்தையா வந்து நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம அவங்கள நேசிப்போம். அந்த ஸ்டேட் வந்து ஒரு நாகரிகமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டேட்டு. என்னங்க அண்ணாமலை அங்கே காவல்துறை அதிகாரியாக இருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற செய்திகள். அங்கே வந்து எப்படி இவ்வளவு பெரிய விசாரணை வந்து கண்டு காணாமல் வந்து கடந்து சென்றது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக, எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த நாட்டே வந்து பெரிய ஒரு பூகம்பத்துக்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. பூகம்பம் வந்து வெடிக்க வேண்டும். அதுக்குள்ள என்னென்ன ஏஜென்சி எல்லாம் வந்து அதை செயல்படுத்தியது, யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, இல்லைங்க அத்தனை பேரையுமே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதா, அல்லது குற்றம் செய்த நபர்களை மட்டுமே வந்து அடையாளம் காட்ட முடியுமா என்றெல்லாம் வந்து அரசு இயந்திரங்கள் வந்து இப்பொழுது மிகப்பெரிய ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். காவல்துறை ஒரு ஸ்டேட் லெவல் ஏஜென்சி வந்து அதை விசாரிச்சுட்டு ஸ்டேட் வந்து அதில் பெனிட்ரேட் பண்ண முடியலன்னா அடுத்த கட்டமாக அது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் இது போன்ற வழக்கு என்னங்க 10க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட அப்படின்லாம் சொல்லும்போது இதை சிபிஐ போன்ற உயர்கட்ட விசாரணை குழு வந்து விசாரிப்பதுவே முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பார்ப்போம். என்னங்க நீதியை நிலைநாட்ட தற்போதைய அரசுகள் எந்த அளவுக்கு இதில் பயணத்தை மேற்கொள்ள தொடங்க இருக்கிறார்கள், எப்படி பயணம் செய்கிறார்கள் என்பதை உற்று கவனிப்பதற்காக உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல விசாரிச்சா அது வந்து நேர்மையான ஒரு விசாரணை இருக்காதனாலதான் கர்நாடகாவுக்கு மாத்தினாங்க. சோ அதுல கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அது. இந்த 4 வருடமும் நேர்மையான நீதிபதிகள் வாழ்கின்ற பூமி அது அப்படின்னு நீங்க அடிஷனலா ஒரு வார்த்தை சொல்றீங்க. சோ இந்த நேரத்துல வந்து சார் தூய்மை பணியாளர் ஒர்க் பண்ண அந்த பீரியட் பாத்தீங்கன்னா 2 அரசுமே வந்து ஆட்சியில இருந்தாங்க. 2 கட்சியுமே வந்து ஆட்சியில இருந்தாங்க. பாஜக இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 கட்சியுமே வந்து மௌனம் சாதிக்கிறாங்க. யாருமே இது குறித்து பேச வெளியில வரல. அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புலம் நீங்க அதை ஓப்பனா வந்து பேசல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லப்பா, அரசியல் பின்புலம் அப்படிங்கறத விட வந்து அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக கருதப்பட்டு வந்தது. டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறது வந்து செகண்டரி தான். ஆனா நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை, இப்ப வந்து கோயில் முக்கியமா கோயில் நிர்வாகிகளா அப்படின்னு பிரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. கோயில் வந்து பிரசித்தியும் அங்க வாழ்கின்ற சிவனும் வந்து புனிதமானவர்கள் தான். என்னங்க கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை.
அது கயவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கைன்னு சிவாஜி கணேசன் சொன்னார் பாத்தீங்களா. கலைஞர் எழுதிய வசனம் எழுது பாத்தீங்களா. அந்த வசனம் தான் இப்போ வந்து முதன்மைப்படுத்த கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அது கயவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பயோ வந்து பதிவு செஞ்சு சிவாஜி கணேசனை பேச வச்சு, அதை பேசுனதுக்காகவே வந்து சிவாஜி கணேசனால் தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கொண்ட நடிகராய் மாறினார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய கருத்தியலை தான் வந்து இப்போ கர்நாடக மாநிலம் வந்து தாங்கி பிடித்து கடந்து செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ கோயிலை குறை சொல்வதா, கோயில் நிர்வாகத்தை குறை சொல்வதா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அது புனிதமான ஸ்தலமாக நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடம். ஆக கோயிலிலிருந்து இந்த கயமைத்தனத்தை செய்தவர்கள் யார் என்பதை கண்டிப்பாக அடையாளம் காட்ட வேண்டும். இது வந்து இப்போ வந்து ஒரு சாம்பார் சாதமா நம்மகிட்ட இருக்குவீங்களேன், சாம்பாரையும் சாதத்தையும் தனியாக பிரிக்க வேண்டிய ஒரு பெரிய பணி இருக்குதுங்க. ஸோ அந்த பணி தான் வந்து இப்போ ஒரு பணி. அந்த பணியை வந்து ஆளுகட்ட அரசு கூட வந்து கோயில் வழிபாட்டை வந்து பாதிக்காமல் இது விசாரிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்குதுங்களா. இதை கடந்து வர்றதுக்கு ஒரு சட்ட அதே சமயத்தில் அரசியல் அதிகாரமும் இந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்றது அப்படின்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்டேட் மாதிரி 15 கிலோமீட்டருக்கு இருக்கிற 800 ஆண்டுகளாக வந்து நிர்வகித்து கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகத்தை நம்ம வந்து பயணம் பண்ணும்போது எது வேணா நடக்கலாம். அப்போ வேற எந்த நிர்வாகத்தை வச்சு அந்த கோயிலை வந்து கோயில் நடந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த நிர்வாகத்தில் இருந்த ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சவால் மிக்க ஒரு பணி தான். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மிஷினரியை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இப்போ 10 நாள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து சப் இன்ஸ்பெக்டரில் தொடங்கி இது வந்து சிபிசிஐடி வரைக்கும் போயிடுச்சு. இது இனிமேல் இந்த விசாரணை வந்து யாராலும் நிறுத்தப்பட முடியாது. கண்டிப்பாக வந்து இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸ் நோக்கி இது வந்து இந்த பயணம் தொடங்கும். அதெல்லாம் வந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா அதாவது பாலியல் சமத்துவமின்மை அப்படிங்கிறது வந்து மன்னர் ஆட்சி காலத்துல பாலியல் சமத்துவம் என்பது பெண்கள் வந்து போக பொருட்களாக மட்டுமே வந்து மதிக்கப்பட்ட காலத்துல இருந்து மாறி இன்றைய தினம் வந்து ஆணுக்கு நிகரான பெண்கள் அப்படின்னு வந்து அதனாலதான் இன்னைக்கு மகளிர் அதாவது மாநில மகளிர் ஆணையத்துறை தலைவி வந்து எங்களுக்கு நீதி வேண்டும் நாங்க நிக்கிறாங்க. நீதி கேட்டு நிற்காத ஒரு நிலைமையெல்லாம் மன்னராட்சி காலம் இருந்துச்சு. இப்ப நீதி கேட்டு நிற்கிற பெண்கள் வந்துட்டீங்க. இப்ப நீங்க வந்து என்னை தட்டி கேட்கறீங்க இல்லையா, ஈஸ்வரி கேட்பது போல அங்க ஒரு மாநில அவங்க யாரும் சாதாரண இல்லை, ஒரு படை கட்டியிருக்காங்க. ஒரு 100கணக்கான வழக்கறிஞர்களையும் அதுக்கு தலைமை இருக்கிறவர்களுக்கு கோபால் என்கின்ற ஒரு நீதிபதியையும் முறையா வந்து அவங்க படை கட்டி இருக்கிறதா தெரியுது. அந்த பயணம் வந்து கண்டிப்பா வந்து இந்த நாட்டினுடைய பெண்களை வந்து இயல்பாய் கடந்து போக முடியாது. சும்மா வந்து பாலியல் பலாத்காரமோ அல்லது கொலைகளோ செய்து விட்டு நம்ம வந்து இயல்பாக வந்து லேசான முறையில் கடந்து போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை இந்த நாட்டுக்கு அது கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன். முன்னாடி பார்த்திருப்போம் சார், பிரேமானந்தா பார்த்திருக்கோம், நித்யானந்தா பார்த்திருக்கோம், ஜக்கி வாசுதேவ் அவர் மேல கூட நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. காட்டு பகுதியெல்லாம் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மக்களுடைய அறியாமை அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது சார். இதுல இந்த ஆன்மீக இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கோயில்கள்லாம் நான் பெயர் குறிப்பிடல, தமிழ்நாட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-25 கோயில்கள் அல்லது 50 கோயில்கள் பெரும்பான்மையான கோயில்கள்ல வந்து சேவா சங்கங்களை அமைத்து இந்த கோயில்ல போய் அங்க இருக்கிற குப்பை கூடங்களை அகற்றுவதும், குளத்தை சுத்தம் செய்வதும், அதுக்கு சாலைகளை அமைப்பதும், இல்லைங்க கோயிலை அலங்கரிப்பதும், பெயிண்ட் அடிக்கிறது போன்ற அத்தனை பணிகளையுமே வந்து பணம் இல்லாம வந்து அந்த சேவையை வந்து மேற்கொள்கின்ற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்களை வந்து ஒரு கயவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பேரதிர்ச்சியா தான் இருக்குது. எனக்குமே அது வந்து தாங்க எல்லாருக்குமே, தமிழக மட்டும் இல்ல இந்தியாவில இதை கேள்விப்படுறவங்க எல்லாருமே தர்மசாலாவிலேயே அப்படி நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தர்மசாலாவிலேயா அப்படிங்கிறது அங்க நிக்கிறது மஞ்சுநாத் தான், லார்ட் சிவா. இல்லைங்க, லார்ட் சிவா இல்லாத அந்த அந்த கரைகளை வந்து போக்க வேண்டியிருக்கு, போக்கிதான் ஆகணும். அப்போதான் வந்து எதிர்கால பெண்கள் வந்து ஏன் தமிழ்நாடு வந்து இப்போ கிட்டத்தட்ட பெண் உரிமை அப்படின்னா தமிழகம் முன்னிலையில் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் வந்து விசாரணைக்காகமா கல்கத்தா,
பீகார், மும்பை போன்ற உள்ள கிராமத்துக்கெல்லாம் போனால் அவங்க ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டு மும்பையில் போயிடுவார், கல்கத்தா போயிடுவார். நான் விசாரிக்க ஒரு வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன். அவங்க வந்து அந்த வீட்டை விட்டே வந்து முகத்தை மறைச்சிக்குவாங்க. வந்து ஒரு கண்ணில் இப்படி எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்துட்டு அம்மாரா ஹஸ்பண்டு பாம்பே ஜாலியாக்கியான்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ வருவார்? 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருத்தர் வருவார். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருப்போம். கூட்டு குடும்ப முறையில் அந்த ஒரு ஒரு பெரிய காம்பவுண்ட் சோறு இருக்கும். அந்த காம்பவுண்ட் சோறுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. முகத்தை கூட வந்து அடுத்தவங்க பெண்களுடைய முகத்தை அடுத்த வீட்டு ஆம்பளை போய் இந்த முகத்தை பார்க்க முடியாது. இப்படிலாம் வந்து இந்தியாவிலேயே வந்து பல ஊர்களில் பெண்களை வந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைத்து வைக்கக்கூடிய, சமையல் அறைக்க விட்டு வெளியே வரக்கூடாது அல்லது புறக்கடையில் இருக்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் வந்து இருந்த சூழ்நிலையை மாற்றி தமிழகம் வந்து இன்னைக்கு முன்னிலையில் இருக்கு. தமிழகத்தில் வந்து இப்போ நடந்த IAS தேர்வுகள் கடந்த 5-10 ஆண்டுகளாக வர்ற +2 10th மார்க்லாம் வந்து பெண்கள் முன்னிலையில் வர்றாங்க. மருத்துவ படிப்புலையும் வந்து அறிவியல் படிப்புகளில் வந்து மேதாவிகளாய் திகழ்கிறார்கள். அப்படிலாம் இருக்கான். நம்ம அளவுக்கு வந்து வேற ஸ்டேட்ல எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி அங்கெல்லாம் இல்லை. அப்படி இல்லை. அவங்க வந்து இயல்பாகவே சில பேர் ஒத்து போயிருக்கலாம், அல்லது நிர்வாகம் இப்படி இருக்கிறனால நிர்வாகத்தோடு அனுசரித்து போயிருக்கலாம். அதுபோது இல்லை நான் வெளியே சொல்லணும்னு யாரெல்லாம் முரண்டு பிடித்தார்களோ அவர்களெல்லாம் வந்து அவர்கள் பலாத்காரம் செய்திருக்கலாம், அல்லது இந்த இவருடைய மண்டை ஓடுகள் இவர் குறிப்பிட்ட இடமெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதா வந்து பெரு அதிர்ச்சிக்குள்ளதா. அதை வந்து நம்ப முடியாத செய்தின்னு சொல்ல முடியாம, அது இது உண்மையற்ற செய்தி என்று மறுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை வந்து அந்த உண்மை தேடும் குழுவினர், நீதி தேடும் குழுவினர்கள் அதை முழுமையாக ஸ்டடி பண்ணிட்டு தான் மாஜிஸ்ட்ரேட் கொண்டு கொடுத்து அதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. இனிமேல் இது வந்து யாராலையும் வந்து நிறுத்த முடியாது. இருப்பினும் வந்து மக்களுடைய நலன் கருதி நாமும் வந்து இந்த விசாரணை எப்படி போகிறது என்பதை உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த வழக்கு எப்படி போகுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு விடயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பாஜக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, குமாரசாமி அவங்கெல்லாம் வந்து ஒரு விடயத்தை வந்து உண்மை அதை நிரூபிக்கணும் அப்படின்னா வா தர்மஸ்தலா போலாம், அங்க வந்து நீ மஞ்சுநாதர் மேல வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்குது. ஸோ அந்த வழக்கு எப்படி கடந்து போகும், இதற்கான நீதி கிடைக்குமான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்ததற்கு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பின் கீழ் பேசும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா.